குருவே சரணம். ஜாதகத்து மூலியமா ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்கும்ங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 7 மற்றும் 11ஆம் அதிபதி ஒருத்தர் தொடர்புல இருந்தாலோ, அதாவது பார்வையாவோ சேர்ந்தோ இப்படி அமைப்பெற்றா உங்களுக்கு கண்டிப்பா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல இந்த ராகு கேது 5 7 இந்த மாதிரி இடங்கள்ல அமைப்பெறும்போது அவங்களுக்கு வேற ஒரு மதத்தோடையோ குறைஞ்சபட்சம் தன்னுடைய சர்க்கிளை தாண்டி இன்னொரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த 11ஆம் இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னா காதல் திருமணத்துல போய் சேராது, அது வந்து ஏமாற்றத்துல போய் முடியறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனா 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்து 5 அல்லனா 7ஆம் இடம் இதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த கிரகம் சரியான நிலையில் தொடர்புல இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காது. காதல் திருமணம் நடந்த பிறகு அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான நிறைய சூழல் இருக்கும். சில பேருக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா, அதிலும் குறிப்பா அந்த 9ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோட அவங்களுக்கு கனெக்ட் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா சொந்தத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப